செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியுள்ள நிலையில் அவரின் அரசியல் பின்னணி குறித்து பார்க்கலாம். 1994ஆம் ஆண்டு மதிமுகவில் தன் அரசியல் பயணத்தை தொடங்கிய செந்தில் பாலாஜி 1996ஆம் ஆண்டு அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். 4 ஆண்டுகள் திமுகவில் இருந்த செந்தில் பாலாஜி 2000ஆம் ஆண்டு அதிலிருந்து வெளியேறி அதிமுகவில் இணைந்தார். 2006, 2011, 2016 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் கரூர் மற்றும் அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வானவர் செந்தில் பாலாஜி. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அமைச்சரவையில் 2011 முதல் 2015 வரை போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்தவர் செந்தில் பாலாஜி. அதிமுகவின் கரூர் மாவட்ட மாணவர் அணி செயலாளர், ஜெயலலிதா பேரவை செயலாளர், கரூர் மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் என அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளை செந்தில் பாலாஜி நிர்வகித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அதிமுக அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி நீக்கப்பட்டார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக 2ஆக பிளவுற்றதும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செந்தில் பாலாஜி செயல்பட்டு வந்தார். 2017ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தகுதி நீக்கம் செய்ய ஆளுநரிடம் மனு அளித்ததால் சபாநாயகரால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 எம்எல்ஏக்களில் செந்தில் பாலாஜியும் ஒருவர். 2018ஆம் ஆண்டு கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த செந்தில் பாலாஜி 2019இல் நடைபெற்ற அரவக்குறிச்சி தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட்டு திமுக எம்எல்ஏவாக தேர்வாகினார். இதைத் தொடர்ந்து 2021 சட்டப்பேரவை தேர்தலில் கரூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜிக்கு மின்துறை இலாகா ஒதுக்கப்பட்டது.